ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீக் மண்டே அன்னைக்கு எடுத்த ஒரு டின்னர் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நானே ஃபஸ்ட் டைமாக தான் பாலக் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி டேஸ்ட் வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லி தான் ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைல் பாலக் பன்னீர் ரெசிபி. நான் ரொம்ப நாளாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும்னு இருந்தேன். பட் எனக்கு இந்த கீரை வந்து கிடைக்கல. நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா இந்த பசலைக்கீரை வந்து கிடைக்கல. ஸோ நான் இந்த வீக் வந்து சண்டே போயிருக்கும்போது பார்த்ததுமே வந்து ஒரே ஒரு கட்டு மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம ஏதாவது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து செஞ்சு பார்க்கணும். ஒருவேளை நல்லா இல்லாட்டி நிறையா செஞ்சோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ நான் ஒரே ஒரு கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கீரை வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே வந்து சாப்பிட போகிறது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த கீரையே வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், பசலைக்கீரை அப்படின்னு போடும்பொழுது எந்த மாதிரி வருதுன்னு. ஸோ அந்த பிக்சருக்கும் இங்கே கடையில் இருந்ததுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையை வாங்கிட்டு வந்தாச்சு. வழக்கம் போல் தான் எனக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணுறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் டின்னர் சமைக்கிற வேலை இருக்கும் எனக்கு. ஏன்னா லஞ்சுக்கு வந்து அத்தை சமைச்சிருவாங்க. ஸோ அந்த கறி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது வெஜ்ஜி ஸ்டர் ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரினா மட்டும்தான் நான் எங்களுக்குன்னு தனியாக ரெடி பண்ணுவேன். பட் எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு வந்து டின்னர் வந்து சமைச்சிருவேன். ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிடுவாங்க. 2 பேருக்குமே லஞ்ச் வந்து ஸ்கூல்லே இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வந்து ஸ்கூலில் இருக்கும். டின்னர் மட்டும்தான் வீட்டில் வந்துட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது அவங்க விருப்பப்படுறது எதாக இருந்தாலும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு பாசிப்பருப்பு போட்டு எம்டி சாம்பார் செய்கிறதுக்காக குக்கரில் வந்து தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். சரி இந்த கீரையோட ஸ்ட்ரென்த்து வந்து குழந்தைங்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கீரை மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்க போகிறோம்ல, எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமல் போனாலும் போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 இலையை மட்டும் கட் பண்ணி அந்த சாம்பார் கூட ஆட் பண்ணி விசில் வச்சுட்டேன். பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டே 1 லிட்டர் பால் வந்து ஹீட் பண்ணியிருந்தேன். அது நல்லா சூடானதும் வந்து லெமன் கிடையாது, ஸோ வினிகர் தான். கொஞ்சமாக வினிகர் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது நல்லா திரண்டு வர வரைக்கும். ஏன்னா அந்த பால் இல்லாமல் லைட்டாக ஒரு எல்லோ கலர் வாட்டர் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சமாக வினிகரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே திரண்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து அந்த பால் வந்து ஊற்றி வடிச்சிட்டு அந்த வடித்த மீத தண்ணி இருக்கும் இல்லையா, அது சில பேர் வந்து குழம்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருந்தாங்க. நான் எப்போ வந்து அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் அன்றைக்கி யூஸ் பண்ணலை. ஸோ நான் த்ரோ பண்ணிட்டேன். 2 தடவை அந்த பன்னீர் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணி அதை ஒரு ரவுண்டாக்கி அந்த வெள்ளை துணியிலே வச்சு உருட்டி மேலே ஒரு மூடி, அதுக்கு மேலே வந்து நல்ல வெயிட்டான இடிக்கல் வச்சு அதை அப்படியே உரமாக வச்சாச்சு. ஸோ அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நல்லா இறுகி டைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே சமைக்க வேண்டியது தான். ஆக்சுவலி நாளே வந்துட்டு பன்னீர் ரெடி பண்ணி வச்சலாம் தான் இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தா மில்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 1 லிட்டர் பால் காய்ச்சி அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 200 கிராம் 250 கிராம்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து பன்னீர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கீரையுமே எனக்கு கம்மி தான். ஸோ அந்த பன்னீர் வந்து ஓகே தான் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு.
கீரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜீரகம் உப்பு இதெல்லாம் போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதை அப்படியே தண்ணி இல்லாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். அந்த தண்ணியுமே நம்ம வந்து ரெசிப்பியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கீரை தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்ச பருப்பு சாம்பாரில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சத்து ஃபுல்லாக அவங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். குட்டீஸ் 2 பேருக்கும் டின்னர் டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock. ஆனால் எப்போயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, டின்னர் சமைக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு 7:30 நான் டின்னர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சாம்பாருமே வந்துட்டு குக்கரில் ரெடி ஆகிடுச்சு, தாளித்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓகே ஆயிரும். அது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வாழைக்காய் வந்து பொரியல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கு குட்டி குட்டியாக வாழைக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, கிறிஸ்பிக்காக வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஸ்பைசி சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் மிளகா எதுவும் ஆட் பண்ணலை, கருவேப்பிலை மட்டும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு வாழைக்காய் போட்டு கூடவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுட்டேன். நல்லா குக் ஆனதும் ஃபைனலாக ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு சூப்பராக வந்து வாழைக்காய் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு டின்னர்லாம் ரெடி பண்ணி முடித்ததும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்காக மாவு மிக்ஸ் பண்ணி வச்சலாம் சொல்லி ஒரு 5 சப்பாத்தி வர்ற மாதிரி கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து உப்பு தண்ணியெலாம் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன தான் சப்பாத்தியெல்லாம் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாலுமே அது சுட சுட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனாலுமே அது என்னமோ ஹார்டாயிரும். ஒரு வேளை வந்து மாவு இதுக்கு சேஞ்ச் பண்ணணுமா என்னன்னு தெரியலை. ஸோ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பாலக் பன்னீர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். அந்த கேப்பில் பன்னீர் வந்துட்டு கட் பண்ணி வச்சலாம் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கொஞ்சோண்டு பன்னீருக்கு ஓவராக வந்து நல்லா ஹெவியான கல்லை தூக்கி வச்சிட்டேன்னா அது ஒரு மாதிரியா அமுங்கி அந்த ஓரம் ஃபுல்லுமே ஒரு மாதிரியா உதிர்ந்து வந்துருச்சு. அந்த சென்டரில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிச்சு. ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சா. ஸோ நல்ல பீஸ்லாம் வந்து இன்றைக்கி ரெசிபிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உடஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எப்போயாவது வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச கீரை கூட தண்ணியெல்லாம் இல்லாமல் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, 2 மிளகா மட்டும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது கூட வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சாச்சு. மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா கீரையோட டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீர் வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் வீடியோ பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில பேர் வந்து ஃப்ரை பண்ணாமல் வந்து அப்படியே ஆட் பண்ணாங்க. நானுமே வந்து ஃப்ரை பண்ணலை. எனக்கு என்ன பயம்னா ஆல்ரெடி உடஞ்சி போகிற அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதில் வேறு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை திருப்புறங்கிற பேரில் ஒட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரை பண்ணலை, அப்படியே தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். மிக்ஸ் பண்ணும்போது கூட சாஃப்டாக பன்னீர் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கிட்டு இங்கிட்டுமா அப்படி ஒருக்கா இப்படி ஒருக்கா அப்படின்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே வந்து நல்லா குக் ஆனதும் கொஞ்சமாக வந்து குக்கிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. மேபி அந்த க்ரீமோட இது வந்து அந்த கீரையோட சேர்ந்து அப்படி வந்துச்சான்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடித்து வருவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இந்த இது சாப்பிட்டு இருக்கிறாங்களா. ஸோ அவங்கக்கிட்ட டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவங்க வாயால் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பாலக் பன்னீர் வந்து ட்ரை பண்ணியாச்சு. அது என்னமோ உள்ளுக்குள்ளே ஹாப்பி, ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு, நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணேன்.
நான் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு பார்த்திங்கன்னா என்டியூஸ்லேருந்து வாங்குறது சக்கி ஆட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கோதுமை தோசையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். அது என்னமோ தெரில, சப்பாத்திக்கு மட்டும் நல்லா வர மாட்டேங்குது. நிறைய பேர் வீடியோவில் வந்து சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வந்து வச்சிடணும், எண்ணெய் தடவி வைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் அந்த சுடும்பொழுது சாஃப்டாக இருக்குமே தவிர கொஞ்சம் நேரத்துலேயே அது ஹார்டாயிரும். அது ஏனே தெரியல. இல்லை வேறு ஏதாவது பிராண்ட், நல்ல பிராண்ட் கோதுமை மாவு இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது, ஸோ அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ட்டு முடிக்கிற வரைக்குமே நான் வந்து என்னை நானே பெருமையாக பேசிக்கிட்டே தான் சாப்பிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. வாரத்தில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிடணும் அப்படி தான் இருந்துச்சு. பாலக் பன்னீர் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.